எனக்கு அன்பான தேவச்சனைகளே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஒவ்வொரு பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கிறீங்க. வீட்டில் கணவர் குடிக்காதன்னு சொன்னாலும் குடிக்கிறாரு. ஆண்டவர், இவரோடு போராடி நான் தான் சோர்ந்து போறேன்னு நினைக்கலாம். நீங்க அவரோடு போராடாதீங்க, இயேசுவோடு போராடுங்க. உங்க கணவரை குடிக்க வைக்கிற ஆவியிலேருந்து கர்த்தர் விடுதலை தருவார். அந்த ஆவியை தேடியும் காணாதபடிக்கு உங்க கணவரை புது மனுஷனா கர்த்தர் மாத்துவாரு. பிரச்சனையோடு நீங்க போராடுறத காட்டிலும் அந்த போராட்டத்தை இயேசுவோடு போராடுங்க. யாக்கோபு இரவு முழுவதும் கர்த்தரோடு போராடி ஜெயம் பெற்றாரு. படுத்துக்கிற பூமியை சொந்தமா கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்க ஏன் மனுஷனோடு போராடுறீங்க? ஏன் மனுஷனோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? உங்க போராட்டம் இயேசுவோடு இருக்கட்டும். உங்க போராட்டத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்க சத்துருக்களை தேடியும் காணாதபடி கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, பரதேசியா தங்கின இடத்துல சுதந்திரத்தை யாக்கோபுக்கு கர்த்தர் தந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த இடத்துல அவமானத்தோடு நிந்தையோடு போராடி வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க போராட்டம் இயேசுவோடு இருக்கணும், முழங்காலோடு இருக்கணும், ஜபத்துல இருக்கணும். நிச்சயமாய் உங்க போராட்டத்துக்கு சத்துருவை தேடியும் காணாதிருப்பீங்க. போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு பதில் கொடுக்க போறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.